ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நாளுக்கு அப்புறம் மாடி தோட்டத்தில் வெள்ளரி பிஞ்சு விட்டுருக்காங்க. காய்கறி வேஸ்ட்லேருந்து போட்டு தானே வளர்ந்த வெள்ளரி பக்கத்துலேயே ஒரு ஆண் பூ நிற்கிறனால சரி பாலினேஷன் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு பாலினேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக பாலினேஷன் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணதும் இல்லை. ஏன்னா மாடி தோட்டத்தில் நிறைய பட்டர்ஃப்ளை வரும், பூச்சிங்க வரும், அதிலே நடந்துக்குன்னு சொல்லி விட்டுருவேன். பார்க்கலாம் எப்படி இந்த காய் வருதுங்கிறத. அதே மாதிரி இது காய்கறி வேஸ்ட்டில் வந்ததுனால நான் அதை மாற்றி எடுத்து நட்டுட்டேன். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நட்டு வச்சுருக்கேன். அதில் நிறைய பூ பூத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ காய் விடுறாங்க பார்க்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டே வந்துட்டுறீங்க, அதில் தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ ஹார்வெஸ்ட் எல்லாம் பண்ண போகிறேன்ட்டு. அப்படியே பூத்த பூக்களையும் பார்த்துடலாம். நாட்டு ரோஸ் அழகாக பூத்து நிற்கிறாங்க பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இது தாஜ்மஹால் ரெட் ரோஸு. பக்கத்துலேயே பூ காஞ்சி நிற்கிது. வெட்டி விடுறக்குள்ள டைம் கூட இல்லை, அப்படி ஓடிட்டு இருக்குது கடை வீடுன்ட்டு. அது நிறைய பூ பூத்துருக்காங்க. அதே மாதிரி கோவக்காயில் பூ வந்திருக்கு, ஆனால் வர்ற பூக்கள் எல்லாம் ஆண் பூவாகவே வந்துட்டுருக்கு. அழகாக பூ இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் பெண் பூ வச்சு காய் வைக்க மாட்டேங்குது. சின்ன ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னு லைக் பண்ணுங்கள்.